ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். கல்வி அப்படின்ற அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்றாங்க. கற்க அப்படின்னா என்னன்னா கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. கசடர அப்படின்னா கசடுனா குற்றம், குற்றம் இல்லாம, அதாவது பிழை இல்லாம கத்துக்கோங்க. நீங்க எதை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணுங்க, பிழையே இல்லாம கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. கற்றபின் நிற்க அதற்கு தக, ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதன்படியே நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் நம்ம என்னென்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கத்துக்கிட்டதுக்கு பின்னாடி என்னன்னா நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதன் வழியில தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கத்துக்க வேண்டிய விஷயத்த குற்றம் இல்லாம கத்துக்கோங்க, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதைப்படியே வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த குறள். அடுத்தது பாருங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எண்ணும், எண்ணா என்னன்னா என்னது, 1 2 3 இது மாதிரி எண். எழுத்து அப்படின்னா என்னன்னா நம்ம எழுதுற எழுத்துக்கள். எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. 2 கண்கள் போன்றவையா எது சொல்றாங்க, எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. வாழ்ற உயிர்களுக்கெல்லாம் எண்ணும் எழுத்தும் என்னன்னா 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எந்த அளவுக்கு தரையில பாத்தீங்கன்னா தோன்றோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மணற்கேணியில தண்ணி ஊறும். நம்ம எந்த அளவு தோன்றோமோ அந்த அளவு தண்ணி ஊறும். நிறைய தோண்டிங்கன்னா நிறைய தண்ணி ஊறும், கம்மியா தோண்டினா கம்மியா தண்ணி ஊறும். அது போல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு என்னன்னா நம்ம மக்களானிய நம்மளுக்கு அறிவு ஊறும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவு தோன்றோமோ அந்த அளவு தண்ணி ஊறும், எந்த அளவு கத்துக்கிறோமோ அந்த அளவு அறிவு ஊறும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்றாங்க. கேடில் அப்படின்னா, கேடு அப்படின்னா என்னது, கேடு கேடு இல்லாத அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னு சொல்றாங்கல்ல, கேடு இல் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கணும். கேடில் அப்படின்றத கேடு இல்லாத விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிறந்த செல்வம் பாத்தீங்கன்னா கல்விதான். கேடே இல்லாத சிறந்த செல்வம் என்னன்னா கல்வி. ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடு அப்படின்னா என்ன, செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கல்விதான் சிறந்த செல்வம், கேடு இல்லாத செல்வம். மற்ற செல்வம்லாம் செல்வமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அழிவில்லாத சிறந்த செல்வம் பாத்தீங்கன்னா கல்விதான். ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் என்னன்னா வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க. தெரிந்த செயல் வகை. இந்த அதிகாரத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல திருக்குறள். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும், செய்யக்கூடாத விஷயத்த நம்ம செய்யறோம், அதுவும் தப்பு. செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவது, செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய மாட்டோம், அதுவும் தீமை. இப்ப செய்யக்கூடாத செயலை செய்யறதும் தப்பு, செய்ய வேண்டிய செயலை செய்யாம இருக்கிறதும் தப்பு. இது ரெண்டுத்தினாலுமே தீமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு விஷயத்துல நீங்க இறங்குறீங்க அப்படின்னா அதுல என்னன்னா இது செய்ய முடியுமா அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இறங்கிட்டதுக்கு அப்புறமா இதை பத்தி யோசிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயத்த என்னன்னா இறங்குறதுக்கு முன்னாடியே இது என்ன எவ்வளவு அளவு பாசிபிலிட்டியா இருக்கும், நம்மளால எவ்வளவு தூரம் செய்ய முடியும் அப்படின்றத பாத்துக்கிட்டே இறங்குங்க. நம்ம இறங்கிட்டு அப்புறமா அதை பத்தி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதான் எண்ணி துணிக கருமம். ஒரு கருமம்னா செயல். ஒரு விஷயத்த செய்யும் போது என்னன்னா எண்ணி என்னன்னா அதை பத்தி ஃபுல்லா யோசிச்சு துணிஞ்சு இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நம்ம என்னன்னா இறங்குனதுக்கு அப்புறமா எண்ணி பார்த்துப்போம் அப்படின்றது இழுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை அப்படின்னு சொல்றாங்க. நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்யணும், இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை சேரும். ஒருத்தரோட பண்பை தெரிஞ்சு நம்ம என்னன்னா ஒருத்தருக்கு நன்மை செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கெட்டவர்களுக்கு போய் நன்மை செஞ்சா அவங்க அதை பயன்படுத்தி மற்றவங்களெல்லாம் என்னன்னா இன்னமும் மற்றவங்களுக்கு எல்லாம் தீமை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே தவறுல போய் முடிஞ்சிடும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, நன்மையே நம்ம செஞ்சாலும் அதை என்னன்னா அவங்களுடைய பண்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நீங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதை பயன்படுத்தி மற்றவங்களை என்னன்னா தண்டிக்கிறதுக்கோ தீமை செய்யறதுக்கோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து என்னன்னா பண்ணணுமா, அவருக்கு நன்மை செய்யணும். இல்லாவிட்டால் என்னன்னா நன்மை செஞ்சாலும் நமக்கு என்னவா தீமை தான் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுற்றந்தழால், இதை பத்தி சொல்லியிருக்காங்க. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீதார்க்கே உள்ள அப்படின்னு சொல்றாங்க.
காகம் என்ன பண்ணும்? தனக்கு கிடைச்சதை பார்த்தீங்கன்னா அது மட்டும் மறைச்சு வச்சு சாப்பிடாது. தன்னுடைய சுற்றத்தாரெல்லாம் கூவி வந்து அழைக்கும். கூப்பிட்டுட்டு தான் வந்து என்னன்னா சாப்பிடும். அதுபோல என்னன்னா, அதுபோல பண்பு உடையவர்களுக்கிடையே அதுபோல் அத்தகைய பண்பு உடையவர்களிடம் தான் செல்வமும் சேரும். அதுபோல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா, நம்ம மட்டும் வச்சு அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மத்தவங்க எல்லாருக்கும் குடுத்துட்டு தான் வந்து என்னன்னா சாப்பிடணும். மத்த எல்லாருக்கும் குடுத்துட்டு தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அததான் சொல்றாங்க. "காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள." அப்படிப்பட்டவங்களுக்கு தான் செல்வம் வந்து சேரும். காக்கை போல பெருந்தன்மையா இருக்காங்கல்ல, மத்தவங்களுக்கு குடுத்துட்டு தான் வந்து நம்ம சாப்பிடணும். மத்தவங்களுக்கு குடுத்துட்டு தான் நம்மளும் அனுபவிக்கணும் செல்வத்த அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, மேல மேல செல்வம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி பண்புடையவர்களுக்கு தான் திரும்ப திரும்ப செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. மடியின்மை அப்படின்னு சொல்றாங்க. மடியின்மைனா மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்னு சொல்றாங்க. தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் பார்த்தீங்கன்னா, சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். மடி அப்படின்னா என்னது? சோம்பல். சோம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்தமா வந்து என்னன்னா தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட வாழ்ற இடம், நம்ம வாழ்ற வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுமா? சோம்பலை தூக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோம்பலை துன்பமாக கருதி, சோம்பல் ஒரு துன்பமான விஷயம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணணுமா? அத தூக்கி போட்டுடணுமா? தூக்கி போட்டுட்டு முயற்சியோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. இடுக்கண் அழியாமை அப்படின்னு சொல்றாங்க. இடுக்கண்னா துன்பம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்றாங்க. இடும்பைனா என்னது? துன்பம். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் என்ன பண்ணுவாங்க? அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர் அப்படின்னு சொல்றாங்க. துன்பம் வந்தபோது என்னன்னா வருந்தி கலங்க மாட்டாங்க சில பேர். என்ன பண்ணுவாங்க அவங்க? அந்த துன்பத்துக்கே என்னன்னா துன்பம் உண்டாக்கி என்ன பண்ணணுமா? அதை நம்ம ஜெயிச்சு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஜெயிச்சு வர்ற பண்பு உடையவர்களுக்கு என்னன்னா துன்பம் வந்து பெருசாவே தெரியாது. நம்ம அந்த துன்பத்துக்கே துன்பம் உண்டாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர் என்ன பண்ணுவாங்க? அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த தலைப்பு கீழே என்னன்னா நம்ம ஒரு 10 திருக்குறள் வந்து பார்த்திருப்போம். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.